அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை பழக பழக பாசம். உண்மையில சொல்ல போனா இது ஒரு மனோ தத்துவ கதை. அவனுக்கு அந்த எண்ணம் எழுந்திருக்கவே வேண்டாம். ஆனா மனசுல தோண்டின அந்த எண்ணத்துக்கு ஆளாகிட்ட பிறகு அவனால் அதை நிறைவேற்றாம இருக்க முடியல. இத சொன்னா எல்லாருமே அவனை பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. ஏன் அவன் மனைவியே அவனை அப்படிதான் நினைச்சா. இன்னைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. விஷயம் என்னன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த கதை 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிக்குது. ஒரு முறை திருவிழாக்கு போனவன் சாமியை கும்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசாம திரும்பி இருக்கலாம். அப்படி பேசாம திரும்பி இருந்திருந்தா அவன் இப்படி மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. திருவிழா கூட்டத்துல பெற்றோரை பிரிஞ்ச பிள்ளைகளை எல்லாம் காவலர் முகாம்ல, அதாவது போலீஸ் கேம்ப்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த பிள்ளைகளை பற்றி மைக் மூலமா அடிக்கடி தகவல் கொடுப்பாங்க. பெரும்பாலும் பிள்ளைகளை அவங்க பெற்றோர் வந்து அடையாளம் சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு பையனை மட்டும் யாருமே வந்து கூட்டிட்டு போல. 3 நாட்கள் ஆகியுமே கூட பிள்ளையை தேடி யாருமே வரல. இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் அவனுடைய நண்பர். கடவுளா பார்த்துதான் சேர்த்து வச்சு நட்புன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கோயில்கள்லயும் திருவிழாக்கள்லயும் அடிக்கடி சந்திச்சுதான் அந்த நட்பு வளர்ந்தது. அவர்தான் அவனுக்கு இந்த விவரத்தையும் சொன்னாரு. அதோட அந்த குழந்தையும் காமிச்சாரு. அந்த பையனுக்கு ஒரு 2 வயசு தான் இருக்கும். பார்த்ததுமே அள்ளி வாரி அணைச்சிக்கணும்ன்ற ஆவலை தூண்டுற அளவுக்கு அழகு. பார்த்தவங்களுக்கு அந்த நிமிஷம் அவங்களுக்கு இருக்க மனக்கவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய வசீகர கண்கள். ஆனா அது முழுக்க ஏக்கம் அப்பி இருந்தது. அப்பா அம்மாவை காணாததால ஏற்பட்ட ஏக்கம் போல. அப்படி ஒருவேளை அவனுடைய பெற்றவங்களை கண்டுபிடிக்கலனா என்ன செய்வீங்க? ரங்கநாதனை கேட்டான். என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு அனாதை விடுதியில கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு அவரு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம சொன்னாரு. ஆனா அதை கேட்கும் பொழுது இவனுக்கு என்னவோ போல இருந்தது. இந்த குழந்தைய அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விடுறதா? அவனை அனாதைன்ற பேர்ல வளர்க்க விடக்கூடாதுன்னு அவனுக்கு அந்த நிமிஷம் தோணுச்சு. அந்த சின்ன பையனை பார்க்க பார்க்க அவன் அனாதையா வளர பிறந்தவில்லைன்ற எண்ணம் அவன் மனசுல ஆழத்துல வலுத்துக்கிட்டே போச்சு. அவனோட ஆவலை அடக்க முடியாம அவன் வாய் விட்டே கேட்டுட்டான். இன்ஸ்பெக்டர் சார், ஒருவேளை இந்த குழந்தைய நான் வளர்க்கறதா இருந்தா நீங்க அதுக்கு அனுமதி தருவீங்களா? ஒருவேளை அவனுடைய பெற்றோர் கிடைச்சிட்டாலோ இல்ல அவங்க கிடைக்கிற வரைக்குமாவது நான் என் வீட்டுல வச்சு வளர்க்கலாமா? இப்படி அவன் கேட்டதும் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் அவனை ஒரு மாதிரியா பார்த்தார். இது என்ன பைத்தியக்காரத்தனோன்னு அவர் கேட்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. அவனை போன்ற நிலையில இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டா அது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்களை உண்டாக்கத்தான் செய்யும். யாராவது பிள்ளை இல்லாத பெரியவங்க இப்படி ஆசைப்பட்டா கூட அது நியாயம்னு சொல்லலாம். அவனும் ஒரு இளைஞன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷங்கள் தான் ஆகி இருந்துச்சு. கையில 1.5 வயசு குழந்தை வேற ஒண்ணு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து எத்தனை பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. இப்படிப்பட்ட நிலையில அவன் ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படுறது யாருக்கா இருந்தாலும் அப்படி ஒரு சந்தேகம் உண்டாக்கத்தானே செய்யும். இவன் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் அவனுக்கு அந்த குழந்தை மேல உண்டாகி இருக்க அசைக்க முடியாத ஈடுபாட்டை உணர்ந்தவரா அவனுடைய வேண்டுகோளுக்கு ஒரு வழியா ஒப்புதல் அளிச்சாரு. ஒரு சில ஃபார்ம்கள்ல கையெழுத்து போட்டு அவன் அந்த பையனை தன் வீட்டுக்கு தூக்கிட்டு போனான். குழந்தைய இறக்கி விட்டு அவன் அந்த விஷயத்த தன் மனைவி கிட்ட சொல்லும் பொழுது இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு அவ கோபத்துல கத்தினான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யார் என்னன்னு தெரியாத ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? ஏன் நமக்கு என்ன பிள்ளைக்குட்டி இல்லையா அப்படின்னு அவ அடுத்தடுத்த கேள்விகளையும் கேட்டா. பிள்ளைக்குட்டி இல்லாதவங்க தான் இன்னொரு பிள்ளைய எடுத்து வளர்க்கணுமா என்ன அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது அவ தனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னே நினைச்சிட்டா. நாட்டுல உள்ள அனாதைகளோட எண்ணிக்கைகளை பற்றியும் அனாதைகள் அதிகமாகிட்டு போகிறதால நாட்டுல ஏற்படுற தொல்லைகள் சிக்கல்கள் பற்றியும் ஒரு பொருளாதார அரசியல் சொற்பொழிவே ஆற்றினா. அனாதைகளை எடுத்து வளர்க்குறவங்களுக்கு இந்த ஜென்மத்துல மோட்சம் கிடைக்கணும், அடுத்த ஜென்மத்துல பெரும் புண்ணியம் கிடைக்கணும், இன்னும் பல விதமான உபதேசங்களும் செஞ்சு முடிச்சான். ஆனா அவ்வளோ சொல்லின பிறகும் அவன் மனைவி அவன் கிட்ட போட்ட ஒரே கண்டிஷன், உடனே இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வாங்க அப்படின்றதுதான். இவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் மனசு கரையாதது பார்க்கும்பொழுது அவனுக்கு கோபம் தான் வந்துச்சு. நீ வளர்க்காம போனா என்ன, போ, நானே இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட சண்டையில ராத்திரி இவனும் சரி அவன் மனைவியும் சரி 2 பேரும் பட்னி. அந்த பிள்ளை மட்டும் பசிச்சு அழும்பொழுது வீராப்பா தூக்கிக்கிட்டு ஹோட்டலுக்கு புறப்பட்டான். என்ன நினைச்சாலோ என்னவோ அவன் மனைவி ஓடி வந்து வழிய மறைச்சா.
பிள்ளைய என்கிட்ட கொடுங்கன்னு வெடுக்குன்னு வாங்கிட்டு போய் அடுப்பங்கரைக்கு போனா. அவன் என்ன செஞ்சாலோ எதை கொடுத்தாலோ அப்போதைக்கு அந்த குழந்தை தன் அழுகையை நிறுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவன்கிட்ட பிள்ளைய திருப்பி கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. யாரும் அந்த குழந்தைய தேடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வரல. அது அவனுடைய வீட்லயே வளர்ந்தது. அவன் மனைவியோட பொறுப்புல தான். ஆரம்பத்துல ஊர்ல இருக்கவங்களும் இவனுடைய ஒரு சில நண்பர்களும் வந்து, உனக்கு ஏண்டா தேவையில்லாத இந்த தொல்லை அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. ஆனா காலப்போக்கில் இவன் இப்படிதான் நினைச்சாங்களோ என்னமோ, அந்த உபதேசங்களையும் குறைச்சிக்கிட்டாங்க. அவனுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் அவன் மனைவி அந்த பிள்ளைய வளர்த்துட்டு வந்தா. அந்த பிள்ளையோட துரதிர்ஷ்டமோ என்னமோ, அவங்களுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறந்தது. அதுவும் ஆண் குழந்தைகளாவே பிறந்தது. 3 ஆண் பிள்ளைகளோட சேர்ந்து இவன் தூக்கிட்டு வந்த குழந்தை மூத்த ஆண் பிள்ளையா அந்த வீட்டுல வளர்ந்துட்டு வந்தான். அந்த பிள்ளை பெண்ணாக இருந்திருந்தா கூட ஓரளவு அவன் மனைவிக்கு கொஞ்சம் இரக்கமாவது தோணி இருக்குமோ என்னமோ. அன்பு இல்லைனாலும் அவன் அந்த பிள்ளைய ஒழுங்காதான் வளர்த்துட்டு வந்தா. ஒரு சில சமயங்கள்ல அவனோட காதுல விழும்படி கொலம் கோத்திரம் தெரியாத இந்த குழந்தையெல்லாம் அவ வளர்க்கணுமேனு தன் தலையில எழுதியிருக்கேன்னு வருந்தி தனக்குள்ளேயே பேசிக்குவா. அப்பெல்லாம் அவளை அவன் தனியா கூப்பிட்டு நம்ம குழந்தையா நினைச்சு அவனை நம்ம ஏத்துக்கிட்டப்பவே அவன் நம்ம குலத்தை சேர்ந்தவனாகி இல்லையா, அவனை வேறு குலமா இனிமே தனியானவனை எதுக்கு நினைச்சு பாக்குற? நம்மோட பிள்ளைகளோட பிள்ளையா ஒரே மாதிரி வளர்க்கறதா இருந்தா அவன் இங்க இருக்கட்டும். இல்ல இப்படி பாராபட்சம் பார்த்து இவனை தனியாதான் நீ பாப்பேன்னா அவனை இப்பவே கொண்டு போய் அனாதை விடுதியில சேர்த்துட்டு வந்துடுற அப்படின்னு அவளை மிரட்டுவான். பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப போலீஸ்ல திருப்பி ஒப்படைக்க சொன்ன அதே மனைவி பின்னால சில சமயங்கள்ல அவனை அனாதை விடுதியில கொண்டு போய் விடுறன்னு சொல்லும் பொழுது அவ கொஞ்சத்துல ஒத்துக்கவே இல்லை. அந்த குழந்தைகிட்ட அன்பு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் இறக்கம் ஏற்பட்டிருக்கணும். அதோட தன் மேல உள்ள பயத்தினாலும் தான் அவனை அக்கறையா வளர்த்து வரத அவன் நினைச்சிருந்தான். ஆனா அந்த எண்ணம் எவ்வளவு தப்புன்னு அவனுக்கு இப்போதான் புரியுது. இப்ப நினைச்சு பார்த்தா கூட அவன் மனைவி அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு வேற்றுமை காட்டி இருக்கான்றது புரிஞ்சுது. பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் கண் முன்னாடி தோணுச்சு. அந்த விஷயம் நடக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அது பெருசா தெரியல. ஆனா இப்போ அதை ஒன்னொன்னா நினைச்சு பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய பாவச்சையெல்லாம் அவ பண்ணிருக்கா. அதுவும் அவ கண் எதிரையே திட்டமிட்டு செஞ்சிருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சுது. நினைச்சு பார்க்க பார்க்க அவன் மனசுல ஆத்திரம் தான் பொங்குச்சு. கோபுவுக்கு, அதாவது கோபாலன், அந்த குழந்தைக்கு அவன் இட்ட பேர் அது. 5 வயசா இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி அவன் நினைவுக்கு வந்துச்சு. திடீர்னு ஒரு தேச தலைவர் இறந்துட்டதன் காரணமா அன்னைக்கு காலேஜ் அரை நாள் லீவ் விட்டு இருந்தாங்க. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வர அவன் அன்னைக்கு பகல் 2 மணிக்கே வந்துட்டான். வீட்டுக்கு வந்தப்போ அவன் பார்த்த காட்சி அப்போ அவனுக்கு பெருசா தெரியலனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோபம் வந்தது. இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்பொழுது அது பெரிய எரிச்சலாகவும் இருந்தது. நல்ல வெயில் நேரம். அவன் பிள்ளைகள் 3 பேரோட சேர்ந்து அவன் மனைவியும் கூடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கோபு அங்க இல்ல. அவன் எங்கேன்னு தேடிட்டு கொல்லைப்புற போய் பார்க்கும் பொழுதுதான் அங்கே அவன் சின்னஞ்சிறு கைகளால பாத்திரம் துளக்கிட்டு இருந்தான். கோபு, நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்யற அப்படின்னு அவசரமா போய் அவன் கைகளை எல்லாம் கழுவி உள்ளே கூட்டிட்டு வந்தான். தன் மனைவியை எழுப்பி அவன் எதுக்கு வேலை வாங்கின அப்படின்னு அவகிட்ட கோச்சிக்கிட்டான். ஆனா அவளோ, நான் அவனை பாத்திரம் துளக்க சொல்லலையே, அவனாதான் போய் துளக்குறான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டா. அவன் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி பெருசா நினைக்கல. ஆனா அவன் மனைவியோ அவன் இல்லாத பல சமயங்கள்ல அந்த பிள்ளைய நிறைய விதங்கள்ல வேலை வாங்கிட்டு வந்திருக்கா. கடைசி பையனை தவிர மற்ற 2 பசங்களும் கோப்போட சேர்ந்து பள்ளியில சேர்த்து விட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சமயம் அவளோட இந்த மாதிரி செயலை பார்க்க நேர்ந்தது. ஒரு நாள் ஆபீஸ் வேலையா ரோட்ல போய்கிட்டு இருக்கும்பொழுது கொதிக்கிற வெயில்ல கோபு 2 டிஃபன் கேரியர்களை தூக்கிட்டு எதிரில் நடந்து வந்துகிட்டு இருந்தான். என்னடா இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, தம்பிகளுக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கேன்னா. அப்படி சொன்னதும் இவன் அதிர்ந்து போய் மேற்கொண்டு கிண்டி கிளறி விசாரிச்சதுல பல விஷயங்கள் வெளியே வந்தது. அதாவது வாடிக்கை அவன்தான் மத்தியான நேரம் தன் பிள்ளைகளுக்கு சோறு எடுத்துட்டு போறது வழக்கம்னு அவனுக்கு தெரிய வந்தது. இது கேள்விப்பட்டனோ இல்லையோ, அன்னைக்கே அவன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக ஒரு ஆயாவை ஏற்பாடு செஞ்சிருந்தான். அவனை இன்னுமே இப்படி வித்தியாசமா பார்த்து அவனுக்கு இந்த மாதிரி கொடுமை பண்றத நினைச்சு ரொம்பவே கடுமையா பேசி கண்டிச்சான். ஆனா அவ எதுக்குமே அசையல. அவன் எதிரில் எதுவும் நடக்காத மாதிரி தான் இருப்பா. ஆனா அவன் கண்ணுக்கு பின்னாடி அவன் அந்த வீட்ல இருந்து வெளியில கிளம்புனதும் அவ தன் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிருவா. கோபுவ ஒரு வேலைக்காரன் போலவே, அதுவும் சம்பளம் இல்லாம கிடைச்ச ஒரு வேலைக்காரன் போலவே அவன் நடத்தி இருக்கா. இவ்வளவு நடந்தோம்
அந்த குழந்தை அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட வந்து சொன்னதில்ல. அவன் என்ன நினைச்சு அந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இப்போ நடக்கிறதுலாம் எப்படி இருக்கு? அவன் யோசிச்சான், அவன் ஆழ்ந்து சிந்திச்சான். அவன் அனாதையா வளரக்கூடாதுன்னு தான் அவனை அனாதை விடுதியில கூட கொண்டு போய் விடக்கூடாதுன்னு நினைச்சு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா இங்க வந்தும் அவன் அனாதையா தான் வளர்ந்துகிட்டு இருக்கான்னும் பொழுது இதுதான் அவன் தலையெழுத்தா இருக்கு போல. இத யாரால மாத்த முடியும் அப்படின்னு தன் மனச அவனே சமாதானப்படுத்திக்க முயல்வான். ஆனா மனசு கேட்கல. ஓய்வா இருக்கும் பொழுதெல்லாம் கோபுவை பற்றின சிந்தனை தான் அவன் மனசுல வர ஆரம்பிச்சுது. சிந்தனை சுழல சுழல அவன் மனைவி மேல அவனுக்கு வெறுப்பு தான் வளர தொடங்குச்சு. கணவன் மனசெறிஞ்சு வாழாத ஒரு மனைவி எல்லாம் ஒரு மனைவியா? அவ கூட எல்லாம் எப்படி வாழ முடியும்? இவளை விட்டுட்டு பேசாம கோப்பு அழைச்சிக்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனா மற்ற பிள்ளைகளோட நிலைமை? அவன் மனைவி அவனுடைய மொத்த திட்டத்தையும் இப்படி கெடுத்துட்டாளே. அவன் பிள்ளைகளும் தன் கூட பிறந்தவனா நினைக்கணும்னு கொஞ்சம் கூட வேற்றுமை இல்லாம எல்லா பிள்ளைகளையும் ஒன்னா வளர்க்கணும்னு அவன் நினைச்சானே. அந்த ஆசையெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? வீட்டுல இருக்க எல்லாருமே அவன் அனாதை குழந்தை தான் தெரிஞ்சுதான் அவன் கூட பழகுறாங்க. வயசுக்கு ஏத்த மாதிரி அவன் கூட ஒன்னா பேசி பழகினாலும் அவன் தங்களோட அண்ணன் இல்லைன்றது அவங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிருக்கு. ஆனா அவங்க மேல குற்றம் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் அவனுடைய மனைவி தான். அவ தான் இப்படி பிரிவினை காட்டி குழந்தைகளை வளர்த்துருக்கா. எப்படியோ மொத்தத்துல அவனுடைய லட்சியம் எல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு. இனிமே என்ன செய்யறது? கோபாலர் தான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சே வளர ஆரம்பிச்சான். கோபு மேல இவனுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ அவனும் விவரம் தெரிஞ்ச பிள்ளை. இனி தான் அனாதை இல்லைன்ற உணர்ச்சிய அவன் மனசுல இருந்து அழிக்க முடியாது. இருந்தாலும் அவன் நல்ல நிலையில வளர்த்து ஆளாக்கணும்ன்றது தான் இவனோட எண்ணம். ஒரு தாயோ அல்லது ஒரு பெண்ணோட கண்காணிப்புல வளர வேண்ட பருவத்தை எல்லாம் அவன் கடந்து வந்துட்டான். இனி அவன் தன் வீட்டில் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பேசாம அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல் வசதி உள்ள ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடணும்னு நினைச்சான். அதுதான் சரியான வழியும் கூட. இனிமே இந்த பாதைக்கு கிட்ட அவன் கொடுமையை அனுபவிக்க வேண்டாம். அவனுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைச்சா போதும்னு இவன் நினைச்சான். அந்த முடிவுக்கு அவன் வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கும். ஜூன் மாசம் பிறந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தான். கோபு இப்போ 8வது படிச்சு பாஸ் ஆகி இருந்தான். ஜூன் பிறக்கிறதுக்கு 5-6 நாட்கள் தான் இருக்கும். 5-6 தேதிகள்ல தான் பள்ளிக்கூடங்கள் திறப்பாங்க. சென்னையில கொண்டு போய் ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துட வேண்டியதான். இந்த விஷயத்த அவன் தன் மனைவி கிட்ட சொல்லும் பொழுது அவ கொஞ்சத்துல ஒத்துக்கல. ஏன், அவன் இங்கேயே நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளைகளோட பிள்ளைகளா இருக்கட்டுமே, ஏன் இவனை தனியா கொண்டு போறீங்க அப்படின்னு அவ கேட்டா. இனிமே இவ சொல்றதையெல்லாம் கேட்க முடியாதுன்ற மனநிலைமைக்கு அவன் வந்துட்டான். அவன் அந்த மனநிலைமைக்கு வந்துட்டான்றத அவன் மனைவியும் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி எப்படியே போய் செய்யுங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. சென்னைக்கும் வந்தாச்சு. அவன் கனவுகளுக்கு ஏத்த இடம். கோபுவை ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்துட வேண்டியதுதான். அவன் அங்க தங்கிக்கிட்டே ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். நண்பர்களோட ஜாலியா பழகணும். கட்டுப்பாடு எதுவும் இல்லாதவனா தானாதேன்ற அந்த உணர்வு கொஞ்சமும் இல்லாம அவன் வாழ பழகணும். இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டா இவன். ரொம்ப நல்ல ஸ்கூலுன்னு சொல்லி பலர் சொல்லி கேள்விப்பட்டு அவன் அந்த ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூல் என்னமோ ஓகே தான். ஆனா அந்த ஹாஸ்டலோட விதிகளை கேட்கும் பொழுது கோபு அங்க கொண்டு போய் விட அவனுக்கு மனசே வரல. அப்பப்பா, எவ்வளவு ரூல்ஸ்! பிள்ளைகள் சினிமாவுக்கு போக கூடாதான், வெளியே சுற்றக்கூடாது, இதெல்லாம் சரிப்படாது. அதனால அவன் பள்ளிக்கூடத்து பக்கத்திலேயே இருந்த ஒரு ஹோட்டல் அறைய அவனுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு திரும்பி வந்தான். நாட்களும் பறந்தது. இப்போ கோபு ப்ரீ யூனிவர்சிட்டி எழுதிட்டு லீவுக்கு வந்திருந்தான். அடுத்த வருஷம் பிஏ படிச்ச பின்னாடி ஒரு வேலையில உட்கார வச்சுட்டா போதும். ஓரளவுக்கு இவனோட கடமை நிறைவேறின மாதிரி இருக்கும். ஒரு அப்பாவா தன் மகனை தானா வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். கோபு ப்ரீ யூனிவர்சிட்டிலையும் பாஸ் ஆகிட்டான். சென்னையில போய் ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்துக்கிறதா அவனும் கிளம்பினான். இவன் அவனை பிஏல சேர்ந்து படிக்கும்படிதான் சொல்லி அனுப்பினான். ஆனா அவனும் பிஏல சேர்ந்து இருக்கிறதாகவும் ரொம்ப சிரமப்பட்டு இங்கே இடம் கிடைச்சிருக்கிறதாகவும் கோபு எழுதியிருந்தான். என்ஜினியர் படிப்புன்னா எவ்வளவு செலவாகும்? அவனால இதை ஈடுகட்ட முடியுமா? இன்னும் இவனுக்கு 3 பசங்க இருக்கிறாங்களே. இவன் வீட்டு நிலைமை தெரியாம இவன் இப்படி நடந்துக்கிறானேன்னு கூட ஒரு சில நேரம் அவன் வருந்தினான். இவன் தன்னோட பொருளாதார நிலைமையை விலக்கி எழுதி இன்ஜினியரிங் படிக்க வைக்க நமக்கு வீட்டில் வசதி இல்லை, அதனால அந்த கோர்ஸை விட்டுட்டு சாதாரண பிஏ வகுப்புலயே படிச்சுக்கோன்னு லெட்டர் போட்டான். இந்த சீட்டு கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்க வேற யாராவது வசதி உள்ள பையனுக்காவது உன் இடம் கிடைக்கட்டுமே
அப்படின்னு குறிப்பிட்டு எழுதியிருந்தான். கோபு கிட்ட இருந்து அவனுக்கு பதில் கடிதம் வந்திருந்தது. அன்புள்ள அப்பா, உங்கள் கடிதம் கிடைச்சது. வசதியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வசதி இல்லாத ஆனா திறமையுள்ள மாணவர்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் உதவி பணத்துல தான் நான் இந்த படிப்பையே தொடங்கியிருக்கேன். ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முயற்சி செஞ்சேன். ஆனா எப்படியோ எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. என்னுடைய முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைச்சிருச்சு. அதனால நான் இந்த கோர்ஸை எடுத்து நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இப்படிக்கு கோபாலன். அவனுடைய லெட்டரை படிச்சதும் ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிறானாமே, இன்னும் அவனோட அனாதை புத்தி போகல பாரு அப்படின்ற நினைப்பு இவனுக்குள்ளேயே வந்தது. அந்த நினைப்பிலேயே அந்த கடிதத்தையும் கசக்கி போட்டான். கோப்புவும் அடுத்தடுத்து மேல் படிப்புக்கு போய்கிட்டே இருந்தான். இவனுடைய பிள்ளைகளும் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் மனைவி திடீர்னு ஒரு நாள் வந்து பையனோட கல்யாண பேச்சை எடுத்தா. கோப்பு படிப்பு முடிச்சு முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் மற்ற பிள்ளைகளோட கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கணும்னு இவன் திட்டவட்டமா சொல்லிட்டான். அவனோட கண்டிப்பான பேச்சை கேட்ட பிறகு அவன் ஏனோ அதை பற்றி திரும்ப பேசவே இல்லை. கோபு இன்ஜினியரிங் கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த வருஷம் கண்டிப்பா வேலையில சேர்ந்துருவான். இந்த நிலைமையில தான் ஒரு நாள் அவன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. படுத்தவ எழுந்திருக்கவே இல்லை. நாளுக்கு நாள் உடல் இழைச்சி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருந்தா. எவ்வளோ மருந்துகளும் ஊசிகளும் கொடுத்தும் கூட எந்த விதமான பயனும் தரல. ஒரு நாள் டாக்டர் அவ உடம்பு கண்டிஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போனதும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவனை கூப்பிட்டா. அவ பக்கத்துல போய் நாற்காலியில உட்காந்து என்னன்னு கேட்டான். எனக்கு கோபுவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னான். பரீட்சை சமயம் இப்ப வேண்டாம் அப்படின்னு கண்டிப்போட சொல்லிட்டான். அவளும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. 4 நாட்கள் கழிச்சு சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்தான். அன்னைக்கு காலையில அவளோட உடம்பு ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக அவன் அறைக்கு போய் பார்த்தா அந்த அறையில அவன் பார்த்த காட்சி அவனையே திடுக்கிட வச்சுது. கோபு அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தான். சும்மா இல்ல, அவன் மனைவியோட காலை அமுக்கிக்கிட்டு இருந்தான். ஏண்டா கோபு, பரீட்சை சமயத்துல எங்கேயே வந்த அப்படின்னு இவன் சத்தமா கேட்க, அப்பா பரீட்சையெல்லாம் அடுத்த வருஷம் கூட எழுதிக்கலாம்ப்பா. அம்மா உடம்ப கவனிக்காம விட்டா திரும்ப வருமா? ஏன்பா நிலைமை இவ்வளோ மோசமா இருக்கும் பொழுது ஏன் எனக்கு கடிதமே போடல? பக்கத்து வீட்டு குப்பண்ணா தான் என்ன தெருவில் பார்த்து விஷயத்த சொன்னாரு. ராத்திரியோட ராத்திரியா ரயில் ஏறி இங்க வந்துட்டேன். தம்பிங்க கூட எனக்கு ஒரு வார்த்தை எழுதி கடிதம் போடலையே. கோபு கேட்டான். அவன் பேசுறதையெல்லாம் கேட்கும் பொழுது கோபு அவளை தன் அம்மாவாவே நினைக்கிறானா? அவகிட்ட அவ்வளோ பாசம் வச்சிருந்தானா? இது எல்லாமே உண்மைதானா? இத அவனாலே நம்ப முடியல. எவ்வளோ பெரிய அதிசயம்! கோபு வந்து 4-5 நாட்கள்ல அவன் உடம்பு தேறிடுச்சு. சாப்பாடு கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டினப்போ அவர் சொன்னாரு, நோயாளிகளோட மனப்போக்கே ரொம்ப விசித்திரமானது. மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் பறந்து போயிடும்னு. கோபு அவன் மனசுக்கு பிடிச்சவனா? அவனால இதை நம்பவே முடியல. தனக்கு பிறந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவனை வேலை வாங்கினாலே, தன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து அவனை வேலை பார்க்க வச்சாலே, அப்பேற்பட்டவளுக்கு கோபு மேல அன்பா? யோசிச்சுக்கிட்டே வந்து சோஃபால உட்காந்தான். அந்த வார பத்திரிக்கை ஒன்று பக்கத்துல இருந்தது. ஏனோ அதை எடுத்து ஒரு பக்கத்தை படிச்சப்போ அதுல யாரோ ஒரு மேல்நாட்டு அறிஞரோட பொன்மொழி அவனை கவர்ந்தது. முதல் பார்வையில வெறுப்புக்குள்ளானவர்களா இருந்தாலும் பழக பழக விருப்பமானவர்களா ஆகிடுவாங்க அப்படின்னு. உண்மையில மனுஷனோட மனப்போக்குன்றது ரொம்ப விசித்திரமானதுதான். கதை முற்றும். என்னங்க இந்த கதையை கேட்டிங்களா? சில பேர் எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதுங்க, ஆனா பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆரம்பத்துல அவன் மேல வெறுப்பு இருந்தாலும் அவன் கூட பழக பழக அவங்களுக்கும் அவன் மேல அன்பு ஏற்பாடாதான் செஞ்சிருக்கு. அவனுமே அவங்க 2 பேரையும் தன் சொந்த அப்பா அம்மாவை தான் பாவிச்சிருக்கான்றதும் அவருக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவன் மனைவியும் சரி அவனுடைய பையனையும் சரி அவனால புரிஞ்சிக்கவே முடியல. தன் மனைவி அவனை ஒரு நாளும் பிள்ளையா ஏத்துக்கவே இல்லைன்னு தான் அவர் இவ்வளவு நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை வெளிப்படையா காட்டலனாலும் மனசுக்குள்ள உள்ளூர அவனை தன் மகனாதான் ஏத்துட்டு இருந்திருக்கா. அதை அவ வெளிப்படையா ஒரு நாளும் அவர்கிட்ட சொல்லல. அதனால வந்த விளைவு தான் இது. ஒருவேளை தன் மகன்ற உரிமையில தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை அவ சொல்லியிருந்தா கூட இப்படி அவனை தனியா கொண்டு போய் அவர் வேற பள்ளிக்கூடத்துலயும் சேர்த்திருக்க மாட்டாரு. அவனை பிரிஞ்ச ஏக்கத்துல அந்த அம்மாவுக்கும் இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்காது. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனோட அம்மாவுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சிருக்கான். அதே மாதிரி தன் அப்பாவுக்கும்
பண விஷயத்துல கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஸ்காலர்ஷிப் மூலயமா படிச்சு இந்த நிலைமைக்கு முன்னேறி வந்திருக்கான். ஆக மொத்தத்துல எல்லாருமே அவங்க உள் மனசுல அன்போடவும் பாசத்தோடவும் தான் இருந்திருக்காங்க. என்ன, அதை யாரும் எந்த சூழ்நிலையிலையும் வெளிக்காட்டிக்காம இருந்திருக்காங்க. அதுதான் இவ்வளவுத்துக்கும் காரணம். சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பத்தின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.